அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தென்னையில் வரக்கூடிய தஞ்சாவூர் வாடல் நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த நரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓலைகள் எல்லாமே மஞ்சள் கலரில் மாறி அடுத்து காஞ்சி தொங்க ஆரம்பிச்சிருது. தண்டு பகுதிகளில் பிளவு ஏற்பட்டு சிவப்பு நிற திரவம் வெளிவருது. இது மேல் நோக்கி பரவ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்டின் அடிப்பகுதியில் அரைத்தட்டு காளான் வித்து தோன்றுது. கடைசியில் மரமே செத்து போயிடுது. இதை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மரங்களை தோப்புலேருந்து அகற்றிடலாம். பசுந்தாள் உரங்களான சனப்பை, தக்கை பூண்டு இந்த போன்ற பயிர்களை தோப்புலையே வளர்த்து உழுது விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ராடக்டான ஃபிடலிட்டியை பயன்படுத்துறது மூலமாகவும் இந்த தஞ்சாவூர் வாடல் நோயை கட்டுப்படுத்தலாம். ஃபிடலிட்டி பயோ ஃபங்கிசைட் கன்சார்ஷியா இயற்கை பூஞ்சான கொல்லி கூட்டமைப்பு. இதில் 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ட்ரைகோடர்மா ஹர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ். இந்த 3 வகையான நுண்ணுயிர்களும் நம்ம தஞ்சாவூர் வாடல் நோயை கட்டுப்படுத்துது. இது ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் போதுமானது. இதை 3 டோஸாக 15 நாள் இடைவெளியில் கொடுத்துட்டு வரது மூலமாக இந்த தஞ்சாவூர் வாடல் நோயை கட்டுப்படுத்தலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 6383404512